20 வயசில் சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தேன். 54 வயசில் இதயம் காலி, ஆஞ்சோ பண்ணி ஸ்ட்ரென்த் வச்சிருக்கு. இதயத்தை பத்திரமா பார்த்துக்குங்க. சிகரெட் பிடிக்கிறதெல்லாம் குறைச்சிக்கோங்க, தண்ணி அடிக்கிறதெல்லாம் குறைச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த விஷயத்தில் அவ்வளோ அடி வாங்கியிருப்பாங்க. ஒன்று நல்ல அதான் மோட்டிவேஷனாக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் அவ்வளோ பார்த்துருப்பாங்க. அவங்க கஷ்டப்பட்டு பேசுகிறாங்கன்னா அந்த விஷயத்துலையும் அவ்வளோ பார்த்துருப்பாங்க. அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். அவருக்குலாம் தலையெழுத்தா வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாரும் நம்ம நிலமையில வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவர் வீடியோ போடுறாங்க. அப்படிலாம் சொன்னால் தெரிஞ்சிடவா போகிறாங்க? ஒன்று கெட்டதுன்னு நமக்கு தெரிஞ்சும் அதை போய் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது தெரிஞ்சு தானே நம்ம யூஸ் பண்ணுறோம், தெரியாமல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா உடம்புல நம்ம எப்படி சொல்கிறது, நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளோ வேணாலும் பண்ணலாம், இது நமக்கு எதுவும் ஆகாது ஒரு கான்ஃபிடென்ட் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனால் நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தான் நமக்கு தெரியும் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க அது பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு தோணும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு நல்ல எண்ணத்தில் இவர் சொல்கிறாரு. கண்டிப்பாக இது எத்தனை பேர் ட்ரை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு அவர் எக்ஸ்பீரியன்ஸில் அவர் சொல்கிறாரு, முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கோங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணுறதும் ஸ்மோக் பண்ணுறதும் நான் சின்ன பசங்களை கூட பார்த்துருக்கேன். காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஹைட்லாம் பார்த்தேன். அவங்க கூட ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த வயசில் அது தேவையானு தான் எனக்கு தோணுது. இது யார் மேலே தப்புன்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா வீட்டுக்கு தெரியாமல் பண்ணுறாங்க. வீட்டில் வந்து 24 மணி நேரம் பசங்களை வந்து கவனிச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அவங்களே தான் பார்த்துக்கணும். நம்ம தப்பு அப்படின்னு ஆனால் நல்ல பசங்களும் இருக்காங்க கண்டிப்பாக. இவ்வளோ ஒரு 30 வயசு ஆகிட்டு கூட அந்த ட்ரிங்க்ஸ் அந்த ஸ்மோக் பண்ணாத பசங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் கொஞ்சமாச்சு தோணும், நம்ம வீட்டில் ஃபேமிலின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணும், நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ட்ரிங்க்ஸு ஸ்மோக் பண்ணுறவங்க வந்து அடுத்தவங்களை பற்றி கேர் பண்ணிக்கிறதும் இல்லை, அவங்க ஹெல்த்தை பார்த்தும் அவங்களுக்கு கேர் கிடையாது. அவங்க வந்து சிகரெட் பிடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுலாம் ஒரு இதுவும் நினச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும்ன்ட்டு இவர் வயசில் தான் அவங்களுக்கு புரியும். அப்போ புரிஞ்சு ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அதுதான், அது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ண முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக ஒரு பழக்கத்தை வந்து நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா அது ஈஸியாக விட முடியாது தான். கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சா நம்ம விடலாம்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, எல்லாமே பாருங்கள், பார்த்து யோசித்து ஒரு முடிவெடுங்க. ஸோ உங்களால் அடுத்தவங்க லைஃப்பை பாதிக்கப்படாமல் பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் ஹெல்த் ரொம்ப முக்கியம்.